மயில் தோகை, மயில் தோகை. அடடே வாங்க தாத்தா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குது. அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்குது. நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ குத்தகையில வர்ற பணம் வாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது. உண்டியல்ல நாயனத்து போடுறது. அப்படி சொல்லிப்புட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி. ஏதோ பொண்ண வைக்கிற இடத்துல பூவையாச்சும் வெயி. பூவைத்தான் தலையில வச்சுக்கிட்டனே. அப்போ பொண்ண வெயி. பொண்ணத்தான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டனே. என்ன நீ கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற? இத பாரு, 5 or 10 போடாம நாங்க இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். ஆமா, அடிங்க ஒப்புறானே. 5க்கு 10க்கு நான் எங்க போவேன்? ஏதோ முடிஞ்சத போடு. விடவே மாட்டீங்களா? 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது. நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போகல. இது என்ன? லாட்டரி சீட்டு. மாசம் ஒத்த ரூபா தண்டம். விழுந்த பாடு இல்ல. இந்த மாசம் மட்டும் விழுகுவா போது உண்டி இல்லையாவது போடுவோம். தாத்தா ஆத்தா, ஒத்த ரூபா துட்டா இல்ல. இது லாட்டரி சீட்டு. வேணும்னா இத போடுறேன். இது மதிப்பு 1 ரூபா தான். நோட்டை கேட்டா சீட்டா போடுற. எதையோ போடுறனா இல்லையா? சரி, பரவாயில்ல, நாங்க வாரோம். வாங்க. 1 ரூபா போச்சு. என்னடா அக்காவை விக்கிற? உனக்கு யோகா அடிச்சிருச்சு. என்னடா பஞ்சவர்ணம், என்ன சொல்ற? என்கிட்ட 1 ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினேல்ல, அதுக்கு 1,00,000 ரூபாய் விழுந்துருச்சு. என்னாச்சு? 1,00,000 ரூபாயா? அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்டை துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு. அந்த நம்பரை நேற்றுக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன். அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு 1,00,000 ரூபாய் விழுந்துருக்குது. ஐயோ, நிஜமாவாடா சொல்ற? அக்கா என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு இருக்கிற? ஐயோ, டிக்கெட் எடு, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அட பாவி, சத்த முன்னாடி வந்திருக்க கூடாதாடா? இப்ப தானடா அந்த அம்மாத்துக்கெல்லாம் உண்டியல சீட்டை போட்டேன். ஐயோ ஐயோ, என்ன காரியங்கா செஞ்சுட்ட? 1,00,000 ரூபாய் கோயிலுக்குள்ள போய் சேர்ந்துரும். வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விலாவில மிதிச்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, 1,00,000 ரூபாய் போச்சே, 1,00,000 ரூபாய் போச்சே. நான் என்னடா பண்ணுவேன்? இந்த செவுத்துலயும் தூள்லையும் மாத்தி மாத்தி முட்டிக்க. அடே பஞ்சவர்ணம், நான் இப்பவே போய் அந்த அம்மாச்சி கிழவனை பார்த்து விவரத்தை சொல்லி சீட்டை வாங்கிட்டு வந்துட்டா. அறிவு இருக்குதா? சீட்டுக்கு 1,00,000 ரூபாய் வரும்னு சொன்னா சீட்டை அவன் எடுத்துக்கிடுவான். அடே ஆமாண்டா. ஐயோ ஐயோ, எனக்கு மயக்கம் வருதே. ஐயோ, தலையை சுத்துதே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பெரிய சோக பாட்டுதான். பஞ்சவர்ணம். அடே, கிழவனுக்கு தெரியாம எப்படியா சீட்டு எடுக்கணும்டா. அடே சொல்லுடா. அம்மாச்சி கிழவனுக்கு குருட்டு வாங்கி தரேன்னு சொல்லி குளத்து கரை மேல கூட்டிட்டு வர்றேன். நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுரு. உண்டியல தூக்கிட்டு நான் ஓடிடுறேன். ஏண்டா, என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஐயோ, 2 பேருக்கும் பங்குதான். வேண்டாண்டா, அதெல்லாம் வம்புடா. வேற சொல்லுடா. வேற என்னடா? அம்மாச்சி கிழவன் வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணணும். தயார் பண்ணி இந்த உண்டியலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவங்கிட்ட இருக்கிற அந்த உண்டியலை நாம எடுத்து வந்துடணும். அடே பஞ்சவர்ணம், நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சுட்ட உனக்கு நான் முழுசா 500 ரூபாய் கொடுக்கறேன்டா. லொட்டு லொசுக்கு. உனக்கு மாத்திரம் 1,00,000 ரூபாய், எனக்கு 500 ரூபாயா? நம்மளால முடியாது. இல்லடா, 501 கொடுத்துறேன். இப்ப சொன்னியா? அது சரி. நிஜமா தருவியா? நிஜமா தருவேன். சத்தியமா? சத்தியமா. நீ இங்கேயே இரு, புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வரேன். இந்தாயா, இது குடிச்சிட்டு படுத்துக்கோ. என்னையா அப்படி பாக்குற? மீசை இந்த எகுரு எகுருது. 30 வருஷத்துக்கு முந்தி உன் முகர இருந்த லட்சணத்தை நினைச்சேன். பெருங்காய வச்ச சொப்பு வாட போகுமா? ரொம்ப சுருங்கனான நரம்பு சுருங்காத கிழமையா நீ? சிறுபுஷத்துக்குள்ள குறைச்ச என்னது? குடுத்துட்டு கவலை கொடு. கிழவி, இந்த அமாசி கிழவனை இனிமே லேசா நினைக்காத. இந்த கம்பங்குழு, கேப்பக்கூழு அதெல்லாம் இனிமேதான் குடிக்க மாட்டேன். ஓட்டுக்கோல் சூப்பு, கோழி சூப்பு, கொத்துக்கறி, கோலா உருண்டை இப்படி பண்ணி போட்டாத்தான் நான் திப்பேன். இப்போ நான் பணக்காரன். பதவிசா பக்குவமா பார்த்து நடந்துக்க. ஆமா சரிண்ணே. அத்த ராத்திரில கொடை பிடிப்ப என்ன? கொடைய மட்டுமா, கூட பொன்னையும் தான் பிடிப்பேன்.
இங்கிட்டு தெம்பு உனக்கு எங்க இருந்தியா வந்தது? தெம்பு மட்டுமா வந்துச்சு, வாலிபமும் வந்துடுச்சு. ஐயோ முடியா தெரியுமே, சின்னதா வந்த உடனே சிலுமசத்தை சாட்சி ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ ஏன் சிரிக்கிறீங்க? இது என்ன கோலம் இது? குளிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வந்துட்டியா? சாரி, இன்ஸ்பெக்டர் சார் இல்லைங்களா? அவர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சீக்கிரம் போய் சட்டை போட்டுப்போ. அந்த புள்ளப்பா இது. போன வருஷம் தான் என் புண்ணியவன் வட்டாரத்து மைனரு கைராசி இலக்கி ஒரு காயா சக்க போடு போட்டுச்சு. விட்டதெல்லாம் பிடிச்சேன். இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியதானே? போயிட்டானே, விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடன்னு. அதனாலதான் ஒன்ன பிடிச்சேன். பன்னீரு, என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத. இத பாரு மயில் தோகை, எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும். டோன்ட் வரி. அப்பா, இது போது எனக்கு. புதுவாதானே இருக்கு. சரி, ஏலத்தை ஏத்தி விட்டு போவோமே. மைனர் உட்கார்ந்து இருக்க தோரணையை பார்த்தா மாந்தோ பெண்ண ஏலக்கா தோப்பையே குத்தகை கெடுக்கலாம்ல இருக்கே. யோ, என்னையா பேசாம இருக்கே? 2000 கேட்டு விட்டாங்கய்யா. அந்த வெடக்குட்டி என்கிட்ட வீம்புக்கு வர்றா. யோ, ஒரு 50 ரூபாய் மேல வச்சு அமுக்கு. எங்க இருந்து அமுக்கிறது? சட்டியில இருந்தா தானே அவப்பையில வரும். என்கிட்ட 1050க்கு மேல ஒரு பைசா கிடையாது. யோ யோ யோ, கழுத்துல போட்டுக்கிற சங்கிலியை கொடுத்துட்டு போனா நாம அமுக்கலாமே. 2000 3 தரம் கோயிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு குத்தகை இந்த வருஷம் ரூபாய் 500. மைனரு 550 கேப்பமா? 750ங்க. அடப்பாவி, யாரக்கா சொல்ற? அவனை தாண்டா. என்னடா எடுத்த அடுப்புல விஷம் ஏற மாதிரி ஏத்தி விட்டுட்டான். நீ விடாத. அக்கா ஏத்து, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து. அப்படியே அமுஞ்சு மூதேவி. மைனரு டோன்ட் வரி. 800. 850. தலைவரே 900. யாருக்கட கேட்ட? உனக்கு தாக்கா. நீ கேட்டினா முந்தரையில எழுதி விடுவாங்கடா. நான் ஒருத்தருக்கல, நான் கேப்பல்ல. சரி, 900 ரூபாய் 9 ரூபாய். என்ன மைனரு? கூட ஒரு ரூபாய் ஏத்தி இருக்கலாம். அவசரப்படக்கூடாது. அதுக்கு மேல 50 வச்சு கேளு பிள்ளை. அதுக்கு மேலே 50. 959 ஒரு தரம் மேல யாராவது கேக்குறீங்களா? மைனரு டோன்ட் வரி. மயில் தொகைக்கா நான் கேட்கிற 1050. அவ முகத்தை பாரு. அதுக்கு மேல கேட்க அவளுக்கு என்ன வக்கிருக்கு? எக்கோ 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 எக்கோ. அடையம் பொட்டி மகனே. ஆத்தாக்கா அம்மாச்சி கடை வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே அப்படியே இருக்குடா. 25 ரூபாய் எடு. எதுக்குடா 25 ரூபா? ரொம்ப 20 ரூபா, 10 5 ரூபா. ஒப்பம் தன்னான ஈய சொம்பு கடா 25 ரூபா. இல்லாட்டி விடு. டேய், ரொம்ப தக்காளி பண்ணிக்குவியே. 25 ரூபா. இந்த 25 ரூபா. இந்த பாரு, இந்த உண்டியல எப்படியாவது அங்க கொண்டு வச்சிட்டு அந்த உண்டியல கொண்டாந்துற ராசா. நில்லுக்கா. என்னடா? இன்னொரு 100 ரூபாய் தள்ளு. எதுக்குடா 100 ரூபா? சில்லறையா மாத்தி உண்டியல போட வேணாமா? ஏண்டா பொடிக்கல்ல பொறுக்கி போட்டு ரொப்புனா பத்தாதா? காசு சத்தம் கல்லுல வருமா? அம்மாச்சி கிழவனுக்கு என்ன காதல்ல நினைக்கிறியா? உஷாரான ஆளு. அடே, ஒரு 10 ரூபாய்க்கு நயா பைசா வாங்கி போடுற. நீ ஒரு நோய் நோய் கேஸ் ஆள விடு. ரொம்ப தக்கராக்கி பண்ணிக்கிறியே. பின்ன கூட 2 நோட்டு இருக்கு. இந்த அக்கா 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 தான். ஆமா, நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. வரட்டா? போ. 125 ரூபா போச்சு. போனா என்ன, 1,00,000 ரூபாய் வருமே. ஐயோ, அது மட்டும் வந்துருச்சுன்னா வீடும் வாசலும் நகையும் நட்டுமா. ஐயோ, தங்கமும் வைரமும் போட்டுக்கிட்டு மினுக்குவனே. அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. மாட்ட போற உண்டியல் தானே, இருக்கட்டும். அம்மாச்சி கிழவன் உடச்சு எண்ணி பாக்கட்டும். ஐயோ, 100 ரூபா. எதுக்கும் ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறையா மாத்தி போட்டுருவோம். கோயிலுக்கு போற உண்டியல் ஆச்சே. கணம் பத்தாது, நிறைய போடுவோம். துட்டு நிறைய சேர்ந்துருக்குன்னு சந்தோஷமா உடப்பாக.